இங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்டோட ஓனரா இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பாக்ஸை எடுத்துட்டு போகும்போது அதுல இருந்து ஒரு பொட்டேட்டோ தெரியாம கீழே விழுந்துடுது. அப்படி விழுந்த அந்த பொட்டேட்டோ ஒருத்தனோட லைஃபையே டோட்டலா சேஞ்ச் பண்ண போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த வழியா கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு பசிமுகத்தோட வந்த பிச்சைக்கார மாதிரி இருந்த ஒருத்தன் அந்த பொட்டேட்டோவை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அவன் பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்தாலும் அவனோட பிஹேவியர் ரொம்ப மரியாதையா இருக்குது. அதை பார்த்ததும் அந்த பொண்ணு அவன் மேல இறக்கப்பட்டு அவளோட ரெஸ்டாரண்ட்லயே ஒரு வேலை போட்டு கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் சாதாரண ஹெல்பர் மாதிரி இருந்த அவன் மீட்டை கட் பண்ண ஆரம்பிச்சதும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவன் வெட்டுற ஒவ்வொரு பீஸும் மில்லிமீட்டர் அளவு கூட மாறாம ஒரே சைஸ்ல இருக்குது. நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற செஃப்பால கூட அப்படி கட் பண்ண முடியாது. அப்பதான் அவங்க எல்லாருக்கும் இவன் சாதாரணமானவே இல்ல, நேஷனல் லெவல் காம்படிஷன்ல 3 டைம் சாம்பியன் பட்டம் வின் பண்ணின ஒரு லெஜெண்டரி செஃப்னு தெரிய வருது. ஆனா ஒரே ஒரு துரோகத்தால அவனோட லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகி இருக்கும். அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சாம்பியன் பட்டத்தை இவன் கிட்ட இருந்து கைப்பற்றுறதுக்காக அவனோட டீல விஷத்தை கலந்து கொடுத்திருப்பான். அதனால எப்படியோ அவன் உயிர் தப்பிச்சாலும் மெமரி லாஸ் ஆகி ரோட்ல பிச்சைக்காரை மாதிரி சுத்திட்டு இருப்பான். இப்போ அவன் அந்த லேடி ஓனர் கூட நெருக்கம் அவரதை பார்த்து ஹெட் செஃப் பொறாமப்பட்டு அவனை அவமானப்படுத்த முடிவு பண்ணி அவனுக்கு கொஞ்சம் டெஸ்ட் வைக்க ஆரம்பிக்கிறான். முதலாவதா மீட்டை ஒரே ஷேப்ல கட் பண்ண சொல்றான். அவனும் கொஞ்ச நேரத்துல அதை முடிச்சுட்டான். அதை பார்த்து ஹெட் செஃப் ஷாக் ஆகுறான். அடுத்ததா 2 முட்டையை மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள உன்னால குச்சியா ஸ்ட்ரைட்டா வைக்க முடியுமான்னு சேலஞ்ச் பண்றான். அவனும் அந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு ஹெட் செஃப் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல அதையும் பண்ணி முடிச்சுட்டான். அதை பார்த்து எல்லாரும் வாயடிச்சு போயிடுறாங்க. அடுத்ததா அந்த ஹெட் செஃப் ஒரு டிராப் கூட கீழே சிந்தாம மீட்டை மாவுல மிக்ஸ் பண்ண சொல்றான். உடனே அவன் அமைதியா மீட்டை எடுத்து மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணி சடனா டேபிள்ல ஓங்கி அடிக்கான். உடனே மீட்டெல்லாம் அப்படியே அந்தரத்துல பறந்து 3 டைம் ஸ்பின் ஆகி அவனோட பிளேட்ல கரெக்டா போய் விழுந்துருது. அப்போ அவனோட கையில ஒரு சொட்டு மாவு கூட ஒட்டாததை பார்த்து எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகாங்க. அப்ப கூட அந்த ஹெட் செஃப் இதெல்லாம் யார் வேணும்னாலும் பண்ணலாம்னு சொல்லி அவனை திரும்பவும் அவமானப்படுத்துறான். அடுத்ததான் அந்த ஹெட் செஃப் ஒரு ஸ்வீட் அண்ட் சவர் சாஸ் வச்ச ஒரு ஃபுட்டை கஸ்டமருக்கு எடுத்துட்டு போக சொல்றான். ஆனா அவன் அதை பார்த்துட்டு இந்த சாஸ் இங்க இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு பிடிக்காதுன்னு சொல்றான். அதை கேட்டதும் ஹெட் செஃப் கோபத்துல கொந்தளிச்சு குப்பை பொறுக்கி சாப்பிடுற நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாதுன்னு சொல்லி அவனை மறுபடியும் அவமானப்படுத்திடுறான். அங்க ஒர்க் பண்ற மத்தவங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அவனும் வேற வழி இல்லாம அந்த ஃபுட்டை கஸ்டமருக்கு எடுத்துட்டு போறான். அதுல ஒரே ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்ட கஸ்டமர் அந்த டேஸ்ட் பிடிக்காம உடனே துப்பிட்டு நீங்க இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுக்கு பதிலா ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிட்டு போயிடலாம்னு கோபமா சொல்லிட்டாரு. அந்த லேடி ஓனர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் ஃபுட்டை ரெடி பண்ண சொல்றான். அப்போ அந்த ஹெட் செஃப் இதுல என்ன குறை இருக்குதுன்னு பெருமையா பேசுறான். மத்த செஃப் யாரும் அதை செய்யறதுக்கும் முன் வரல. உடனே அந்த லேடி ஓனர் ஹீரோவை செய்ய சொல்லி கூப்பிடுறான். உடனே கொஞ்ச நேரத்துல அவனும் அந்த ஃபுட்டை செஞ்சு முடிச்சிடுறான். அந்த ஃபுட்டை கஸ்டமர் ஓபன் பண்ணதும் அதுல இருந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஒண்ணு பறக்கிற மாதிரி ரொம்ப அருமையா அவன் செஞ்சிருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுறாங்க.